நம்மில் பலரும் சில வினாடிகளுக்கு ஒருமுறை கைபேசியை பார்க்காமல் இருக்க முடியாது. இது மது, சிகரெட் போதையைப் போல உருவெடுத்துள்ளது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். நாம் எல்லோரும் கைபேசி அடிமைகளாக இருக்கிறோம். எந்த வேலை பார்த்துக் கொண்டிருந்தாலும் இடையிடையே கைபேசியை எடுத்து பார்க்காமல் இருக்க முடியாது. இந்த பழக்கம் நம் கவனத்தை சிதறடிக்கிறது என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் மேலாண்மை பல்கலைக்கழகம் 181 பேரை வைத்து ஒரு ஆய்வை நடத்தியது. கைபேசியை அடிக்கடி பார்ப்பதால் சொற்களை மறப்பது, செய்து கொண்டிருந்த காரியத்தை பாதியிலேயே விட்டுவிடுவது, மனது அலைபாய்வது போன்றவை ஏற்படுவதாக அந்த ஆய்வு கண்டுபிடித்தது. அடிக்கடி கைபேசியை பார்ப்பது நம் அறிதல் திறனையே பாதிக்கிறது என்று இந்த ஆய்வு கூறுகிறது. யூகோவ் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி 10 இல் 8 அமெரிக்கர்கள் கைபேசியை அருகில் வைத்துக் கொண்டே படுக்கிறார்கள். சிலர் இரவில் 7 முறை வரை கைபேசியை எடுத்து பார்க்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. இங்கிலாந்தின் நாட்டிங்ஹாம் ட்ரெண்ட் பல்கலைக்கழகமும் கென்யாவின் கேம்பியூங் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய ஆய்வின் முடிவின்படி கைபேசிக்கு அடிமையானவர்கள் ஒரு நாளைக்கு 110 தடவை வரை கைபேசியை எடுத்து பார்க்கிறார்களாம். கைபேசியிலும் சமூக ஊடகங்களிலும் மூழ்கி கிடப்பது போதை மருந்துக்கும் மதுவுக்கும் அடிமையாவதைப் போல நம்மை திரும்ப திரும்ப அவற்றை செய்யச் சொல்கிறது என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன.